JPM இஸ் மீடியம் சைஸ் ஹேண்ட்பேக். முதல்ல நம்ம பேப்பர் பாட்டன் போட்டு ஒரு பாகமாக கட் பண்ணி எடுத்தோம். ரெண்டாவது வீடியோவில் ஒரு பாகமாக ரெடி பண்ணி வச்சோம், ஸ்டிச்சஸ் போட்டு வச்சோம். இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹேண்ட்பேக் தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? பேப்பரில் பாட்டன் கட் பண்ணி பேக் கட் பண்ணுறது எப்படி, அடுத்து பேக்கோட ஒரு பார்ட்ஸையாக எப்படி ரெடி பண்ணி வைக்கிறது, இந்த 2 வீடியோவுமே நம்ம ஏற்கனவே சேனலில் போட்டோம். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி அதிலேருந்து கற்றுக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹேண்ட்பேக் தைக்கிறது எப்படிங்கிறதுல முதல்ல கைப்பிடியை மூட்டி எடுத்துருக்குறோம். அடுத்ததாக சைடு பட்டை இருக்கு இல்லையா, இந்த சைடு பட்டையை நம்ம மூட்டி எடுத்துடலாம். அதுக்கு 2 மடக்கி இதோட மைய பகுதியை மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் மார்க் அவுட் பண்ணி எடுத்துட்டு நம்மளோட பேக் இருக்கு இல்லையா, பேக்கோட அடிபாகத்தில் இதோட மைய பகுதியை மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளோட சைடு பட்டையோட சென்டர் பார்ட்டை இதோட சென்டர் பார்ட் நல்ல பக்கம், இதோட நல்ல பக்கம், இதோட நல்ல பக்கம் ரெண்டையும் சேர்த்து வச்சு இங்கேருந்து ஸ்டிச் பண்ணி குத்தி இது வழியாக வெளியில் வந்துடும். இந்த கழுத்து பாகம் இருக்கு இல்லையா, இது வழியாக வெளியில் வந்துடும். இப்போது இந்த மாதிரி இருக்கும், அப்படிதானே? ரைட். இப்போ மீதி பாகம் இருக்கு இல்லையா, இங்கே இருந்து ஆரம்பித்து இந்த இடத்துல குத்தி திருப்பி இது வழியாக வெளியில் வந்துடலாம். அதுக்கு நம்ம பேக்கை திருப்பி வச்சிடலாம். திருப்பி வச்சு ஒட்ட இடத்துல இருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பாகம் தச்சு முடிச்சிட்டோம். இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கழுத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே எக்ஸஸ்ஸாக, அது அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு சென்டர் பார்ட் மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா சைடு பட்டையில், அதில் பின்பாகத்தை வச்சு தைச்சிடலாம். பின்பாகத்தோட அடிப்பகுதியில் 2 மடக்கிட்டு ஒரு சென்டர் கட் கொடுத்துடலாம். அந்த சென்டர் கட்டை நம்மளோட சைடு பட்டை இருக்கு இல்லையா, சைடு பட்டையோட சென்டர் கட் அதில் வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கேருந்து இது வழியாக வெளியில் வந்துடலாம். அதே மாதிரி இந்த பக்கமாகவும் இது வழியாக வெளியில் வந்துடலாம். ஓகேவா? ரைட். இப்போ பேக்கை திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சு இன்னொரு பாகம் இருக்கு இல்லையா, அந்த பாகத்தை மூட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கும். இதுதானே? ரைட். இப்போது இந்த கழுத்து வரைக்கும் உள்ள பாகம் மட்டும் வச்சுட்டு மீதம் இருக்கிற பாகத்தை இந்த மாதிரி மடக்கி எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் கழுத்து வரைக்கும் உள்ள பாகம் மட்டும் எடுத்துட்டு மீதி உள்ள பாகத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். ரைட். இப்போது
இந்த இடத்துல நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை ஸ்டிச்சஸ் போட்டுருவோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் அலக்கலக்காக இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த தையல் போட்டு எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்த சைடு பட்டை, இந்த சைடு பட்டையை ரெண்டாக மடக்கி அதோட சென்டர் பார்ட்டை மார்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சென்டர் பகுதியில் நம்மளோட ஜிப் இருக்கு இல்லையா, மேல் பட்டையோட ஜிப்பு, அதோட பல்லு, அந்த பல்லை எடுத்துகிட்டு போய் நம்ம மார்க் அவுட் பண்ணி வச்சுக்கோம்ல சென்டர் பார்ட், அதில் வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் சைடு பட்டை இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சைடு பட்டை இருக்கு இல்லையா, அதையுமே 2ஆ மடக்கி மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணிடலாம். அந்த இடத்துல இன்னொரு பாகம் இருக்கு இல்லையா, மேல் பட்டையோட இன்னொரு அந்த பல்ல எடுத்து வந்து இந்த சென்டர் பார்ட்டில் வச்சு அதே மாதிரி தான் இங்கே சைடு பட்டை இருக்கு இல்லையா, இந்த சைடு பட்டையில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ரைட், இப்போ 2 பக்கம் மூட்டி எடுத்துட்டோமா, மூட்டி எடுத்த பின்னாடி இந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? எஸ், இந்த மாதிரி இருக்குமா. இதில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு மேல் பட்டையை நேராக எடுத்து வச்சு இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து தச்சு இது வழியே வந்து 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி இருக்குமா, இதில் இந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி பேக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுத்துடலாம். இந்த கைப்பிடியை கட் பண்ண வேண்டாம், கைப்பிடி கட் பண்ணாமல் மீது இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். எஸ், நம்ம ப்ளவுஸ் தைச்சோம்னா கழுத்தில் ஃபுல்லும் கட்டிங்ஸ் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக கட்ஸ் கொடுத்து வச்சுக்கலாம். எஸ், நம்மளோட ஒரு பாகம் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பாகத்தையும், அடுத்த பாகம் இருக்கு இல்லையா, அதையுமே இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இங்கேருந்து ஆரம்பித்து இங்கேருந்து இது வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு பேக்கை நல்லா கவுத்தி வச்சிடலாம். கவுத்தி வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு தையல் போட்டுடலாம்.
எஸ் இப்போது எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லும் கட்டிங்ஸ் கொடுத்து வச்சிடலாம். எஸ், நம்மளோட பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக்குக்கு நீட்டாக ஃபினிஷிங் வேணும்னு நினச்சிங்கனாக்கா லைனிங் கிளாத்தில் 1 inch கிளாத் எடுத்து ஃபுல்லுமே நீங்கள் பைப்பிங் வச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போது பேக்கை திருப்பிடலாம். நம்மளோட ரொம்பவே சூப்பரான க்யூட்டான ரொம்பவே அழகான நீங்களே தச்சு முடிச்சுட்டு பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இருக்கும். ரொம்பவே க்யூட்டான ஒரு லேடிஸ் ஹேண்ட்பேக் ரெடி. இப்போ இந்த இடத்துல இந்த கைப்பிடி இருக்கு இல்லையா, இந்த கைப்பிடியிலேருந்து சென்டர்லேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். 1 inch கேப்பில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு எஸ், அதே மாதிரி இந்த பக்கம் நல்ல கழுத்தை நேராக எடுத்து விட்டு இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்ல ஷார்ப் எட்ஜு கொடுத்து இந்த கார்னர்லாம் வெளியில் கொண்டு வந்துடலாம். டர்னிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டர்னிங்ஸ் எல்லாம் நல்லா வெளியில் எடுத்து கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜு கொடுத்து ஃபினிஷிங் கொடுத்தோம்னாக்கா பேக் ஷேப் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு எல்லா கார்னர்ஸ்லையுமே. இந்த கார்னர்ஸ் அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்பவே க்யூட்டான சூப்பர்பான பேக் ரெடி. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.